நம்ம இன்னைக்கு சோயாவை வச்சு மீல் மேக்கர் வச்சு ரொட்டி செய்ய போகிறோம். ரொம்ப ஆயில் இல்லாத ஹெல்த்தியான ரொட்டி, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு. இது வந்து சோயா மீல் மேக்கர். ஒரு 15 உருண்டை எடுத்து நல்லா வெந்நீரில் வேக விட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு விட்டு வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. தண்ணி இல்லாமல் புழிஞ்சு விட்ருக்கேன். இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எதுக்காக அரிசி மாவுனா, இந்த உருளைக்கிழங்கும் சோயாவும் நம்ம சேர்த்து பிசைஞ்சு ரொட்டி போடும்போது அதை இறுக்கமாக, அந்த ரொட்டி உடையாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக அரிசி மாவு. கிறிஸ்பியாகவும் இருக்கும். சோம்பு வந்து 1/2 டீஸ்பூனும், சீரகம் 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பவுடர் நைஸாக பண்ணாமல் கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். சோம்பு கடிபட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நைஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், மல்லித்தலை கொஞ்சம், லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஊற்றினீங்கன்னா புளிச்சு போயிடும். மிளகாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவுக்கு. உருளைக்கிழங்க மசிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை கையிலையே நீங்கள் வந்து உதுத்து விட்டுறலாம். மிக்சியில் போட்டு நீங்கள் பண்ணலாம். 1 செகண்டில் எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப மிக்சியில் போட்டிங்கன்னா சோயா வந்து மாவு மாதிரி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் திப்பியாக கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், லெமன் ஜூஸ், நீங்கள் லெமன் ஜூஸ் போட விருப்பப்படாட்டி மாங்காய் பவுடர், அமைச்சூர் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம், அரிசி மாவு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரொட்டி மாதிரி தட்டி போட வேண்டியதுதான். சோம்பும் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துருவோம். இது வந்து கடிவிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சோம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை அப்போ சேர்க்க மறந்துட்டேன். ஒவ்வொன்றா தட்டி போடுறதுக்கு பதிலாக இப்படி மொத்தமாக வந்து பிளாஸ்டிக் சீட்டில் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு கட் பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு வேண்டிய மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக மேலாக அரிசி மாவு தூவியிருக்கேன். எப்படி வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நான்ஸ்டிக்கில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஆயிலை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வேகாமல் கருகி போயிடும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம்.
அடுத்த பக்கம் நல்லா வேகட்டும். சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.